கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 9வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 9:1, 2 கொரிந்தியன்ஸ் 9:1. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இப்போ பவுல் கொரிந்து சபைக்கு கடிதம் எழுதும்போது என்ன சொல்லி எழுதுறாரு? தர்ம சகாயம், அதாவது எருசலேமில் பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு செய்யக்கூடிய தர்ம காரியம். நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். இந்த 2 கொரிந்தியர் 8வது அதிகாரமும் 9வது அதிகாரமும் ஊழியத்திற்கு காணிக்கை வாங்குவதற்காக எழுதியது அல்ல. இது முழுக்க முழுக்க எதற்காக எழுதப்பட்டது? எருசலேமில் இன்னொரு பட்டணத்தில் பஞ்சத்தில் வாடுகிற கிறிஸ்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியத்திற்கு. அதனால் அவர்களுக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு? நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்புரிமை. இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். ஆனால் அது இது ஒரு ஏதோ கடன் போல் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற காரியத்தான் சொல்கிறாரு. ஏன்னா இதே 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை சொல்லும்போது, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அப்போ என்ன, இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. இதே 9வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும்போது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமுமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தியபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதை நீங்கள் அடிக்கொருக்க சபையில் கேட்டிருப்பீங்க. ஆனால் இது எதற்காக சொல்லப்பட்டது? தர்ம காரியங்களுக்காக சொல்லப்பட்டது. ஏன்னா இதே 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது, பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். எப்படி அவங்க என்ன செஞ்சாங்க? ஆதி திருச்சபையில் யாரெல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக. ஏன்னா அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படியாய் பார்க்கிறோம். அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். காரணம் என்ன? யூதேயாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சம். அதனால தான் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதும்போதும், ரோம் கடிதத்தில் எழுதும்போதும், ரோமர் 15வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லும்போது, மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அங்கே இருக்கிறவங்க பஞ்சத்தில் இருக்காங்க, பசியில் இருக்கிறாங்க. இதை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? கலாத்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது, தரித்திரத்தை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். அப்போ என்ன, ஒரு சகோதரன் சகோதரி எங்கே பஞ்சத்தில் இதில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வசதி உள்ளவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியம். இது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இல்லை ஆப்ளிகேஷனாக அல்ல. இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்புரிமை, ஒரு ப்ரிவிலேஜ் என்று சொல்லக்கூடிய காரியமாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்கள் சபையில் இருந்தோ இல்லை நீங்களோ தரித்திரருக்கும் இல்லாதவங்களுக்கும் பஞ்சத்தில் உள்ளவங்களுக்கும் ஏதாவது உதவி செய்கிறீங்களா? ஹலோ, நன்றாக சிந்திச்சு பாருங்க. ஏன்னா கலாத்தியர் 2:10 சொல்லும்போது என்ன, தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள், அவங்களுக்கு காரியங்களை செய்யுங்க, உதவி காரியங்கள் பண்ணுங்க சொல்லக்கூடிய காரியம். அதாவது இன்றைக்கு அநேக நிறுவனங்கள், அநேக காரியங்கள் பஞ்சத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம ஒரு சகோதரன் சகோதரி இப்படிப்பட்ட பஞ்சத்தில், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு நம்மால் இயன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு வேத வசனம் போதிக்கிறது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சபையிலையும் சரி எல்லா இடங்கள்லையும் நம்ம என்ன செய்கிறோம்? சபையில் காணிக்க வாங்குறாங்களே, உங்கள் சபையில் உள்ள உங்கள் சபை தரித்திரருக்கு உதவி பண்ணுகிறதா? பஞ்சத்தில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுகிறதா? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா இந்த வசனங்களை கொண்டு காணிக்க எடுக்கிறாங்க. இந்த வசனங்களை கொண்டு நீங்கள் இப்படி கொடுக்கணும், உதாரணமாக கொடுக்கணும், அதிகமாக கொடுக்குறவன்ட்ட கர்த்தர்
பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியது. இந்த வசனத்தை வாசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் சரியான வெளிப்பாடு கிடையாது. இதை வாசித்து காணிக்க வாங்குறவங்களுக்கும் வெளிப்பாடு கிடையாது. ஏன்னா குருடனுக்கு வழிகாட்டினா என்ன ஆகும்? 2 பேரும் இதில் தானே போய் விழுவாங்க. இயேசு கிறிஸ்து மத்தேயு 15வது அதிகாரத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தயவு செய்து யார் இல்லாத ஒரு சகோதரன் சகோதரி யார் இருக்காங்களோ அவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய பண்பு, அடிப்படை தகுதி. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் கேள்விப்படுகிற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் பஞ்சத்தில் இல்லை கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.